நல்லா மழை பெஞ்சிக்கிட்டு இருக்குது. அதனால் நம்ம அந்த ஜெர்க்கின்லாம் போட்டிருக்கிறோம் இருக்குது. இன்னும் ஒரு சில விஷயங்களை நம்ம இன்றைக்கி போய் பார்ப்போம். வாங்க போவோம். நேற்றுலேருந்து மழை தான். நேற்று நம்ம இறங்குனதுலேருந்து இப்போ வரைக்கும் மழை தான் பெஞ்சிகிட்ருக்கு. மழையோ மழை. ஹொச்சிமின்ல மழை பெஞ்சிகிட்ருக்கு. இந்த மழையில் தான் நம்ம போய்கிட்டு இருக்கிறோம். இப்போ நம்ம ஒரு இளநீ வாங்கியிருக்கிறோம். இவர் தான் நம்ம இளநீ கடைக்காரர். சே ஹாய். ஹாய். நான் நேற்று நைட்லேருந்து மழை பெய்யுது பாருங்கள். ஒரு இடத்துல கூட தண்ணி தேங்கவே இல்லை பாருங்கள். இது அவங்க கோர்ட்டுன்னு நினைக்கிறேன். ஜஸ்டிஸ் காய்ஸ். நம்ம இப்போ வந்து இந்த வார் ரெமனன்ட் மியூசியம் வந்திருக்கிறோம். இன்னைக்கு வெளியில் நல்லா மழை பெஞ்சிக்கிட்டு இருக்குது. அதனால் நம்ம இந்த ஜெர்க்கின்லாம் போட்டிருக்கிறோம். போவோம். இன்றைக்கி நம்ம காலையில் கிளம்பிட்டோம். வெளியில் போய் இன்றைக்கி ஹொச்சிமின்னை நம்ம வந்து சுற்றி பார்க்க போகிறோம். ஹொச்சிமின் டிஸ்ட்ரிக்ட் 1. அதனால் நிறைய வார் ரெமனன்ட் மியூசியம் இருக்குது. அது போக இந்த மியூசியம் அடுத்து இண்டிபெண்டன்ட் டே ஸ்கொயர், அது மாதிரி நிறைய இடங்கள் இருக்குது. இண்டிபெண்டன்ட் டே பேலஸ் இருக்குது. இன்னும் ஒரு சில விஷயங்களை நம்ம இன்றைக்கி போய் பார்ப்போம். வாங்க பஸ். இது நல்ல மழை பெஞ்சிக்கிட்டு இருக்குது. நம்ம ஹோட்டல் ஹாஸ்டலில் பார்த்தீங்கன்னா ஹொச்சிமின்ல நேற்றுலேருந்து மழை தான். நேற்று நம்ம இறங்குனதுலேருந்து இப்போ வரைக்கும் மழை தான் பெஞ்சிகிட்ருக்கு. மழையோ மழை. இது என்ன ரெய்னி சீசனா என்னன்னு இருக்குது. ஆனால் இந்த ஊரில் அப்படி அடிக்கடி மழை பெய்யுமா? எப்போ பாரு மழை பெஞ்சிட்டே இருக்குது. சரி, நம்ம கிராபை புக் பண்ணி போவோமா அப்படின்னு யோசிச்சு போக வேண்டியது. பரவாயில்ல, மழைன்னு கூட பார்க்காம போயிடுவோமா அப்படின்னு யோசிக்கிறேன். ஆனால் அதாவது கேமரா ஏதாவது ஆயிடுச்சுன்னா வேறு என்ன செய்ய இன்னும் புரியலை. ஓகே. ஹொச்சிமின்ல மழை பெஞ்சிட்டுருக்கு. இப்போ மழையில் தான் நம்ம போய்கிட்டு இருக்கிறோம். கேபில் தான் பைக் டாக்ஸி புக் பண்ணி தான் போகிறேன். என்ன தான் ஆகுது அப்படின்னு பார்ப்போம்னா, மழை பெய்கிறதுனால நமக்கு வந்து ரொம்ப இதை வந்து நிறைய ஃபோக்கஸ் பண்ணி பிடிக்க முடியல. அப்படி இருந்தாலும் பார்ப்போம். இப்போ நம்ம ஒரு இளநீ வாங்கியிருக்கிறோம். இவர் தான் நம்ம இளநீ கடைக்காரர். சே ஹாய். ஹாய். இங்கே ஹொச்சிமின்ல நம்ம மியூசியமுக்கு கொஞ்சம் பக்கத்தில் ரொம்ப நல்லா இருக்குது. ரொம்ப இந்த பாருங்கள் வித்தியாசம். நம்ம ஊரில் இளநீ வந்து இந்த மாதிரி ஒரு அதை கூட நல்லா ஷேப் பண்ணி கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஒரு இது மாதிரி வச்சுட்டு அப்படியே சாப்பிட்டுட்டே அப்படியே போகலாம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ரொம்ப நல்லா இருக்குது. ரொம்ப ஒரு வித்தியாசமாக இருக்குது. ரைட். ஓகே, சரி, நான் அப்படியே நடந்து போமா? தேங்க்யூ. சிக்னல் போட்டாங்க. நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. ஒரு இளநீ போதும். இங்கே வந்து பெரிய சைஸில் தான் இருக்குது எல்லாமே. இளநீ எல்லாமே பார்த்திங்கன்னா ஒன்று போதும். ஒன்று குடித்தாலே ஃபுல்லாக வயிறு நல்லா நிறைஞ்சிருக்கு. அன்றைக்கி ஃபுல்லாக வேறு எதுவும் தேவையில்லை அப்படிங்கிற ரேஞ்ச். நல்லாயிருக்கு. சூப்பர். ரொம்ப சீப்பாகவும் இருக்குது. நம்ம ஊர் காசுக்கு ரொம்ப கம்மி தான் அது. ப்ராப்பராக நம்ம வந்து டிஸ்போஸ் பண்ணிட்டோம். ரைட். காலையிலேருந்தே கொஞ்சம் மழை தான் இங்கே. அதனால் காலைல வரும்போதே நல்ல மழை. நேற்று நைட்லேருந்து பெஞ்சிக்கிட்டு இருக்குது. ஆனால் நேற்று நைட்லேருந்து மழை பெய்யுது பாருங்கள். ஒரு இடத்துல கூட தண்ணி தேங்கவே இல்லை பாருங்க. ரோட்டில் ஒரு இடத்துல கூட தண்ணி தேங்கவே இல்லை. நல்லா மெயின்டைன் பண்ணுறாங்க. சூப்பர். இது அவங்க கோர்ட்டுன்னு நினைக்கிறேன். ஜஸ்டிஸ் கோர்ட்டு. நல்ல ஒரு ஃப்ரெஞ்சு பில்டிங் இது. எங்கே பார்த்தாலும் ஹொச்சிமின்ல நீங்கள் வந்து இந்த ஃப்ரெஞ்சு பில்டிங்ஸ் வந்து பார்க்க முடியும். இவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க ஃப்ரெஞ்சு பில்டிங். என்னென்னு பார்ப்போம். சார் ஒன்று ஒன்றா அப்படியே எக்ஸ்ப்ளோர் பண்ணி ஒரு இடத்துல அப்படி பார்ப்போம். காய்ஸ், நமக்கு வந்து இந்த வார் ரெமனன்ட் மியூசியம் வந்திருக்கிறோம். வியட்நாமுடைய வார் மியூசியம் இது. இங்கே தான் நிறைய அந்த போர் நடந்த காலத்தில் நடந்த நிறைய சம்பவங்கள் அல்லது அங்கே இந்த அதோடைய ஃபோட்டோகிராஃப்ஸு, அங்கே எடுத்த நிறைய எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாமே இங்கே வச்சுருக்குறாங்க. அதை நம்ம என்னென்னு போய் பார்ப்போம். இப்போது நிறைய முன்னாடியே பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த ஹெலிகாப்டர் டேங்க் இதெல்லாம் வச்சுருக்காங்க இல்லை என்ட்ரன்ஸ்லேயும். போய் பார்ப்போம். இதுதான் அந்த வார் ரெமனன்ட் மியூசியம் இன் வியட்நாம். ஹொச்சிமின்ல இருக்குது.
ஹொச்சிமின்ல இருக்கக்கூடிய இந்த வார் மியூசியம் ரொம்ப ஃபேமஸ். இங்கே நிறைய ஃபாரினர்ஸ்லாம் வந்துக்கிட்டு இருக்காங்க. வாங்க நம்ம போய் பார்ப்போம். Supports Vietnam, its resistance to US aggression 1954 to 75. ரொம்ப இந்த இடத்துக்குலாம் வரும்போது ரொம்ப அந்த ஃபோட்டோகிராஃப்ஸு அதெல்லாம் பார்க்கும்போதே ரொம்ப இதாக இருக்குங்க. இப்படியெல்லாம் அந்த மக்கள் வந்து கஷ்டப்பட்டுருக்காங்க அந்த போர் சமயத்தில். உலகம் பூரா எங்கெங்கெல்லாம் போராட்டங்கள் நடந்தது, எந்தெந்த தலைவர்கள்லாம் வந்து வியட்நாம் கூட நின்னாங்க அப்போ அமெரிக்கன் அக்ரேஷன் ஊத்து, இந்த மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் இருக்குது. இந்தியாவும் இப்போ வியட்நாம் கூட தான் இருந்தது. நேரு, இந்திரா காந்தி எல்லாருமே வந்து, லால் பகதூர் சாஸ்திரி எல்லாருமே 3 இந்தியன் பிரைம் மினிஸ்டர்ஸ் வந்து இவங்களோட இருந்திருக்காங்க. வியட்நாமீஸோட தோளோட தோல் நின்றுருக்கிறாங்க. டைரெக்டாக அந்த வாரில் வியட்நாமோடு சேர்த்து இந்தியா பங்கெடுத்துக்கல அப்படின்னா கூட அது ஒரு மோரல் சப்போர்ட் வந்து இருந்திருக்கு. அது இன்றைக்கி வரைக்கும் கூட இந்த வியட்நாமீஸ் மத்தியில் அதை பார்க்க முடியும். வியட்நாம் போருக்காக வெளிநாட்டில் போராடி, வெளிநாட்டில் பல நாடுகளில் நடந்த போராட்டங்கள் அதெல்லாம் மத்தியில் இருக்குது. ஃபிடல் காஸ்ட்ரோலாம் வந்து இந்த போரை எதிர்த்து இந்த போர் நடக்கக்கூடாது அப்படின்னா அவங்கவுங்க நாட்டில் இந்த போராட்டங்கள் நடத்தியிருக்காரு. காஸ்ட்ரோ ஃப்ரம் கியூபா. ஃப்ரான்ஸ்லலாம் கூட ப்ரொட்டஸ்ட் நடந்திருக்கு இந்த வார் எதிர்த்து. ஒரு பக்கம் அந்த கவர்மெண்ட்ஸ் வார் பண்ணிக்கிட்டு இருந்தாலும் கூட அந்தந்த நாடுகளில் இன்க்ளூடிங் அமெரிக்காவில், இன்னும் வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்லாம் அந்த வார் பண்ணக்கூடாதுன்னு நிறைய ப்ரொட்டஸ்ட் எல்லாம் நடந்திருக்கு. அது சம்மந்தமான ஃபோட்டோகிராஃப்ஸ் எல்லாம் இங்கே வச்சுருக்கிறாங்க. செக்ஷனாக இருக்குங்க. வார் கிரைம்ஸ் என்னென்னலாம் வார் கிரைம்ஸில் நடந்தது அப்படிங்கிறத பற்றி இந்த பூமியில் ஃபோட்டோகிராஃப்ஸ் வச்சுருக்காங்க. இது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு 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 செப்டிக் டேங்க்குங்க. இதுக்குள்ளே மனுஷங்க ஒரு 2-3 குழந்தைங்க வந்து இதுக்குள்ளே இருந்து, இந்த புய்வான் வாட் அப்படிங்கிற ஒரு அம்மா இருக்கிறாங்க. அந்த அம்மாவுடைய 3 குழந்தைங்களை போர்க்காலத்தில் இந்த மாதிரி ஒரு செப்டிக் டேங்க்குள்ளே வச்சு காப்பாற்றிருக்காங்கன்னா, அதனால் இந்த செப்டிக் டேங்கை அந்த மியூசியத்தில் வச்சுருக்கிறாங்க. இதை பற்றின ஹிஸ்ட்ரி பாருங்கள் அதில் இருக்குது. என்ன சொல்கிறாங்கன்னா, இங்கே வந்து வீடியோ ரெக்கார்ட் பண்ணக்கூடாது அப்படின்றாங்க. ஆனால் அது ரொம்ப ஃபோட்டோஸ் எடுக்கலாம், ஆனால் நீங்கள் வந்து வீடியோஸ் வந்து எதுவும் ரெக்கார்ட் பண்ணாதீங்க அப்படின்னு இங்கே இருக்கக்கூடிய அஃபீஷியல்ஸில் ஒருத்தவங்க வந்து சொல்லிட்டு போகிறாங்க. மேபி ஏதாவது ரீசன் இருக்கலாம் அதுக்கு. சரி, ஓகே, நம்ம வீடியோஸ் எடுக்க வேண்டாம் அதுதானே. ஆனால் நிறைய வீடியோ எடுத்துட்டோம் நம்ம. வார் மியூசியமுடைய பார்த்துட்டு எல்லாம் முடிச்சுட்டு வந்துட்டோம். ஆனால் உண்மையிலே ஒரு ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் தான். இல்லை, அந்த போர் வந்து எப்படி நடந்திருக்கு, எப்படியெல்லாம் அந்த வியட்காங் ஆர்மி, இந்த ஹொச்சிமின் அப்படிங்கிற அந்த லீடர் தலைமையில் எப்படிலாம் வந்து வார் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறலாம் வந்து ரொம்ப தெளிவாக கிளியராக அவங்க எங்களுக்கு என்னென்னலாம் சஃபரிங் நடந்தது
அதெல்லாம் பற்றி போட்டிருக்காங்க. எவ்வளோ பெரிய ஆள் வந்தாலும் இந்த உள்ளே போயிட்டு ஒரு மணி நேரம் 1.5 மணி நேரம் முடிச்சுட்டு வெளில வந்து கொஞ்சம் ஆண்டு விட்டுரும். இப்படி தான் இருக்குது. ரொம்ப என்ன சொல்கிறது, நம்ம மனசை திசைகிற மாதிரி ரொம்ப அது மாதிரி பூஸ்பம்ஸ்ன்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி இது மாதிரி இருக்குது. ரொம்ப நெகட்டிவ் நோட்டேஷனில் இன்றைக்கி இந்த வேர்ல்டு லீடர்ஸில் யார் யாரெல்லாம் போர் விரும்பிகள் அப்படிலாம் இருக்காங்களோ, குறிப்பாக நம்ம இந்த பக்கத்து நாடு அவங்க எல்லாம் கூப்பிட்டு வந்து அந்த லீடர்ஸ் எல்லாம் அந்த நாட்டு லீடர்ஸ்லாம் கூப்பிட்டு வந்து 2 பேர் இருக்காங்க நம்ம இது 2 பேரையும் கூப்பிட்டு வந்து இந்த மியூசியத்தில் உட்கார வைங்க. 2 நாள் உட்கார வச்சு எல்லாத்தையும் பாருங்கள் அப்படின்னு. போர் வந்து எவ்வளோ கொடுமையானது அப்படின்னு இந்த மியூசியத்துக்கு வந்தால் எனக்கு ஓரளவுக்கு புரியறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே, நம்ம அடுத்த இடத்துக்கு போவோம். உண்மையிலே எல்லாரும் வியட்நாம் வந்தால் இந்த மாதிரி ஒரு மியூசியம், இந்த வார் மியூசியம் கண்டிப்பாக வந்து வரணும், வந்து அவசியம் பார்க்க வேண்டிய இடங்களில் இதுவும். எல்லா நாட்டிலையும் இப்படி ஒரு மியூசியம் இருந்தால் நல்லா தான் இருக்கும்னு நினைக்கிறேன் நான். அப்போ எல்லா நாடும் ஏதோ ஒரு போரில் பங்கெடுத்துருக்கு தானே. எல்லா நாட்டிலையும் இப்படி ஒரு மியூசியம் இருந்து வச்சா கூட நல்லா தான் இருக்கும். மக்களுக்கு நிறைய போர் பற்றின விழிப்புணர்வு. போர் அப்படின்னாலே ஏதோ ஒரு அட்வென்ச்சர் அப்படிங்கிறத தாண்டி அதில் இருக்கக்கூடிய நிறைய குறைநிறைகள், கஷ்டங்கள் அதெல்லாம் வந்து இந்த வார் மியூசியம் வந்து நமக்கு புரிய வைக்குது. என்னெல்லாம் வந்து ஒரு சாதாரண மனுஷங்க எப்படியெல்லாம் அஃபெக்ட் ஆவாங்க ஒரு வாரில் அப்படிங்கிறத பற்றி நம்ம இந்த மியூசியம் வந்தால் தெரிஞ்சுக்கலாம். இப்போ எக்ஸ்பீரியன்ஸ் ஹிஸ்ட்ரி என்னவோ வேணா இருக்கட்டும், யார் பக்கம் சரி யார் பக்கம் ரைட்டு யார் பக்கம் தப்பு அதெல்லாம் அது ஒரு பக்கம் இருக்கட்டும். பட் இங்கே வந்தால் அது ஒரு வித்தியாசமான ஒரு ஃபீலிங் வந்து நமக்கு கொடுக்கும். ரைட்ஸ். ஓகே.